ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசல்யாஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன், 1/4 கப் பால் பவுடர், 1 கப் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை வந்து அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை அரைக்கும்போது கேப் விட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பால் பவுடர் சேர்த்திக்கலாம். பால் பவுடர், கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். சிம்மில் வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். கால் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. நம்ம இதை வந்து இப்போ குலோப் ஜாமுனுக்கு பாகு எப்படி காய்ச்சுவோமோ அதே மாதிரி இப்போ இதை வந்து பாகு காய்ச்சிடலாம். நம்ம இப்போ இந்த வேர்க்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிற அளவுக்கு அடி பிடிக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா திக்காயிட்டு வருது. அப்படியே விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். பிளேட்டில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இதை வந்து இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு முந்திரி வச்சுக்கலாம். நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம பீனட் பர்பி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான இந்த பீனட் பர்பி தயாராகிடுச்சு. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.